வணக்கம் மக்களே, this is your Kalpana here. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Fourier சீரிஸ்ல ஒரு சூப்பரான ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க ப்ராப்ளம்குள்ள போலாம். So, find the Fourier series of the function f of x equal to e power x from x equal to 0 to x equal to 2 pi அப்படினு கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு இன்டர்வல் கொடுத்திருக்காங்க. Find the Fourier series for the function. இந்த ஃபங்க்ஷனுக்கு Fourier series find பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு இன்டர்வல் கொடுத்திருக்காங்க. x equal to 0 to x equal to 2 pi அப்படின்னா x belongs to closed interval 0, 2 pi அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இந்த இன்டர்வல்குள்ளார 0வும் இருக்கும் 2 piயும் இருக்கும். ஓகே? ஃபைன். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளார போகலாம். Given function f of x equal to e power x, right? அப்ப interval x equal to 0 from x equal to 0 to x equal to 2 pi, அதாவது x belongs to closed interval 0 2 pi அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? Fourier series. இங்க அதானே ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. Fourier series of the function. Fourier series எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் Fourier series ஃபைண்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அது இங்கே எழுதிடுவோம். The Fourier series for the function f of x is given by நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா f of x equal to a naught by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்ட்டு எடுத்துக்குவோம். ஏன்னா கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் a naught an bnன்றது Fourier coefficients. அந்த Fourier coefficients நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டு கடைசியாக இதுக்குள்ளார போட்டோம்னா நமக்கு தேவையான Fourier series கிடைச்சிடும். ரைட்டா? ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் a நாட் ஃபைண்ட் பண்ணலாம். a நாட் ஈக்குவல் டு 1 by pi integral 0 to 2 pi f of x dx. நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஈஸியான ப்ராப்ளம்ஸ் எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஈஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் பயப்படாமல் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஓகேவா? எப்பயுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே கஷ்டமான டஃப்பான ப்ராப்ளம் எடுத்து பார்க்காதீங்க. அது பார்த்தாலே பயம்தான் வரும். அப்புறமா எதுக்கு இது அப்படின்னு தான் தோணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ஈஸியாக இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிரேக்கை போடாமல் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ரைட்? ஃபைன். இப்போ f of xன்னு என்ன இருக்குது நம்மக்கிட்ட? கொடுத்த ஃபங்க்ஷன் அது e power x. நமக்கு என்ன தெரியும்? இன்டிகிரல் e power x dxன்னா e power xன்னு தெரியும். ரைட்டா? ஸோ அப்போ இதில் என்ன வரும்? 1 by pi into e power x தான் வரும். அண்டர் லிமிட் 0 to 2 pi. அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ டைரெக்டாக லிமிட்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு x equal to 2 pi அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்னா 1 by pi into e power 2 pi minus இப்போ லோவர் லிமிட் x equal to 0 போட்டால் இப்படி தான் வரும் இல்லையா? அப்போது 1 by pi into e power 2 pi minus since e power 0 equal to 1ன்றதுனால நமக்கு e power 0 1ன்னு வரும். இதை இப்படி எழுதலாம். 2 pi minus 1 by pi அப்படின்னும் எழுதலாம். ஓகேவா? therefore a naught equal to e power 2 pi minus 1 by pi. நமக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு, எழுதிருவோம். a naught equal to e power 2 pi minus 1 by pi. வெரி குட். அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்? இது அழகாக ஒரு பாக்ஸை போடுங்க. இப்போ an ஃபைண்ட் பண்ணுவோம். சரி, அடுத்து an ஃபைண்ட் பண்ண போகிறோம். an equal to இது a 1 by pi integral 0 to 2 pi an ன்னா
f of xக்கு பக்கத்தில் ஒரு cos வரும் அவ்வளோதான் cos nx வந்தால் அதுதான் an சரிங்களா ஃபைன் இப்போ f of x வேல்யூ போடுங்க f of x equal to e power xன்னு இருக்கா போட்டுடலாம் e power x cos nx dx சரி இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா இந்த பிராக்கெட் அதாவது இன்டிகிரலுக்கும் இந்த dxக்கும் நடுவில் இருக்கு இல்லையா இதை இங்கிலீஷில் எப்படி கூப்பிடுவோம்னா இதுக்கு பேர் இன்டிகிராண்ட் இது என்ன சொல்லுவோம் இன்டிகிராண்டுன்னு சொல்லுவோம் இந்த இன்டிகிராண்டு என்ன ஃபார்மில் இருக்குது e power ax cos bx ஃபார்மில் இருக்குது அப்போது நமக்கு தேவை இன்டிகிரல் e power ax cos bx ஃபார்முலா ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அது என்னன்னா e power ax by a square plus b square into first இங்க cos bx இருக்கா so எழுத வேண்டியது a cos bx இது cosல இருக்கிறதுனால plus வரும் ஓகேவா இங்க a இருக்கா அடுத்து b வரும் cos bx இருக்கா அடுத்து sin bx வரும் அவ்வளவுதான் ஓகேவா cos bx sin bx இங்க bx இருக்குன்னு இங்க ax எழுதக்கூடாது b தான் ரைட் இப்போ இந்த ஃபார்முலா இது கூட கம்பேர் பண்ணுங்க e power x e power ax கூட கம்பேர் பண்ணா a equal to 1 வருது cos nx cos bx கூட கம்பேர் பண்ணா b equal to n வருது ஃபார்முலா கூட இது கம்பேர் பண்ணணும் அப்பதான் ab வேல்யூஸ் தெரியும் ab வேல்யூஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும் ரைட்டா சரி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க ஃபார்முலாவை என்ன வரும் e power ax by a square plus b square into a cos bx plus b sin bx ஐயோ நான் இங்க b எழுதிட்டேன் இது என்ன under limit 0 to 2 pi ரைட்டா equal to 1 by pi into e power 1 into x na e power x 1 square na 1 plus n square into 1 into cos nx na cos nx plus n into sin nx just sin nx அப்படியே எழுதிருங்க under limit 0 to 2 pi ரைட் இங்க எதுவுமே இப்போ சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை எல்லாமே இப்போ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு அடுத்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும் இது அப்பர் லிமிட் இது லோவர் லிமிட் ஸோ அப்ளை பண்ணணுங்க என்ன கிடைக்க போகுது e பவர் இங்கே ப்ராக்கெட் தேவையில்லை இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டு பரவாயில்ல எழுதும் எக்ஸ் பிளேஸில் 2 பை எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2 பை போடுங்க என்ன வரும் e power 2 பை by 1 plus n square into cos n into 2 pi 2n pi plus n into sin n into 2 pi 2n pi minus இப்போ லோவர் லிமிட் போடணும் லோவர் லிமிட் என்னது நம்மக்கிட்ட என்ன இருக்குது லோவர் லிமிட் 0 இருக்குது அப்போ x equal to 0 போடுங்க x எங்கெல்லாம் இருப்பாங்கெல்லாம் 0 போட வேண்டியதான் அப்போ என்ன வரும் e power 0 by 1 plus n square into cos n into 0 0 plus n sin n into 0 0 அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ நமக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா cos 2n pi sin 2n pi இருக்குது e power 0 இருக்குது cos 0 இருக்குது sin 0 இருக்குது இப்போ நம்ம எக்ஸாமில் எப்பயுமே கொஷின் பேப்பர் பார்த்ததுமே என்ன பார்ப்போம் நமக்கு என்னென்ன தெரியுன்றது பார்ப்போம் ரைட்டா அதே டெக்னிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம எழுதிட்டோம் இதில் எழுதின பிறகு நமக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு ஒரு வாட்டி அப்படி பார்த்துடணும் பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சது என்ன நமக்கு ஒரு சில வேல்யூஸ் தெரியும்னு கண்டுபிடிச்சோம் என்னது இது சின்ஸ் cos 2n pi equal to 1 sin 2n pi equal to 0 cos 0 equal to 1 sin 0 equal to 0 அதே மாதிரி e power 0 வேல்யூ கூட தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த வேல்யூ எழுதுறீங்க e power 0ன்னா 1 நமக்கு தெரியும் அதனால எழுதிட்டோம் ரைட்டு இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிளிஃபை பண்ணி வரும்னு வச்சிங்களேன் சரி ரைட்டு இதெல்லாம் ஓகே இந்த ஈக்குவேஷனை அதாவது இந்த டேர்ம்ஸை பார்த்தோன்னே நமக்கு ஒன்று தெரியும் என்னன்னா sin 2n pi sin 0 எங்கெல்லாம் இருக்கோ அந்த டேர்ம் 0 ஆகிடும்னு தெரியும் இந்த டேர்ம் 0 ஆகிடும் இந்த டேர்ம் 0 ஆகிடும்னு தெரியும் ரைட்டா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வந்து எழுதிடலாம் இது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போயிடும் சரி அடுத்து இது என்ன ஆகும் n equal to 1 by pi into e power 2 pi by
1 plus n square into cos 2n pi value 1 plus n into sin 2n pi 0 minus e power 0 na 1 by 1 plus n square வரும் cos 0 1 plus n into sin 0 0 இப்போ நம்ம ஒண்ணுமே பண்ணல எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அப்படியே வந்திருக்கோம் அவ்வளவுதான் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது ஓகேவா என்ன கொஞ்சம் பார்க்கிறதுக்கு பெரிய சம்மா தெரியும் பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கே புரிஞ்சிடும் இதுல ஒண்ணுமே இல்ல ஒரு 2-3 ஃபார்முலா படிச்சிட்டா போதும் எல்லாம் வந்துருது அப்படினு சரிங்களா பயப்படாதீங்க ஹாப்பியா படிங்க equal to 1 by pi into e power 2 pi by 1 plus n square into 1 plus n into 0 n into 0 na 0 அப்போ 1 plus 0 na 1 வரும் 1 minus 1 by 1 plus n square into 1 plus n into 0 na 0 1 plus 0 na 1 ரைட்டா இதை லைட்டா அப்படி சிம்பிளிஃபை பண்ணுங்க பாப்போம் 1 by pi into e power 2 pi by 1 plus n square minus 1 by n square sorry 1 by 1 plus n square equal to 1 by pi into இப்போ ரெண்டு டேர்ம்லயும் டினாமினேட்டர்ல சேம் வேல்யூ தான் இருக்கு அதனால எல்சிஎம் எடுத்துருங்க எப்படி இருந்தாலும் எல்சிஎம் எடுத்து தான் எழுதுவோம் அது வேற விஷயம் இது எப்படி வரும்னா e power 2 pi minus 1 by 1 plus n square வரும் ரைட்டா அப்படி இல்லைன்னா 1 into இந்த நியூமரேட்டர் என்ன வரும் e power 2 pi minus 1 by pi into in the denominator pi times 1 plus n square வரும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு an வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு therefore an equal to e power 2 pi minus 1 by pi into 1 plus n square அப்படி ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இன்னும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுன்னா அவ்வளவுதான் சால்வ் பண்ணியாச்சு ப்ராப்ளம் முடிஞ்சுது ஈஸியா தான் இருக்கும் கஷ்டம் எல்லாம் கிடையாது ஓகேவா பார்க்கிறது தான் டெரரா இருக்கு ஆனா இது ரொம்ப ஈஸி அடுத்து bn ஃபைண்ட் பண்ணிடலாமா ரைட் இப்போ bn ஃபைண்ட் பண்ண போறோம் bn equal to 1 by pi integral 0 to 2 pi f of x bn ன்னா sin nx வரும் ரைட் ஃபைன் இப்போ f of x வேல்யூ இங்க போடுங்க f of x னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஃபங்க்ஷன் e power x அப்ப e power x இங்க எழுதணும் இன்டெகிராண்ட் இருக்கு இல்லையா இந்த இன்டெகிராண்ட் என்ன ஃபார்ம்ல இருக்கு e power x sin bx ஃபார்ம்ல இருக்கு அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா தேவை இன்டெகிரல் e power x sin bx தேவை ரைட்டுங்களா இது எப்படி e power x by a square plus b square into sin bx இருக்கா ஃபர்ஸ்ட் அப்போ a sin bx sin ல இருக்கிறதுனால மைனஸ் வரும் மைனஸ் b cos bx இங்க a sin bx இருக்கா a இங்க எழுதிட்டோம் அடுத்து b எழுதுங்க sin bx இருக்கு cos bx எழுதுங்க அவ்வளவுதான் ஃபார்முலா இத அப்படியே இங்க அப்ளை பண்ணறதுதான் என்ன ஒண்ணு இங்க a இருக்கு b இருக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டா இங்க அப்படியே அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா சோ அந்த ab வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணனும் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணனும் ரெண்டும் கம்பேர் பண்ணுங்க e power x கூட கம்பேர் பண்ணீங்கன்னா a equal to 1 வரும் அதே மாதிரி sin bx sin nx கூட கம்பேர் பண்ணீங்கன்னா b equal to n வரும் இப்போ a b இந்த ஃபார்முலாக்குள்ளார போடிங்கனா அதான் இந்த இன்டெகிரலோட வேல்யூ ஓகேவா போடலாம் 1 by pi இது p இல்ல pi 1 by pi into e power 1 into x by a square plus b square into a sin bx minus b cos bx under limit 0 to 2 pi ஓகேவா இத லைட்டா இத சிம்பிளிஃபை பண்ணுங்க e power into x e power x by 1 square னா 1 plus n square into 1 into sin nx sin nx minus n cos nx 0 to 2 pi very good எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணியாச்சா இங்க வேற எதுவும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு எதுவுமே இல்ல அடுத்து என்ன பண்ணலாம்
இந்த லிமிட்ஸை அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட்டு லோவர் லிமிட்டு 1 by pi into ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. x ஈக்குவல் டு 2π, எங்கெல்லாம் x தெரியுதோ அங்கெல்லாம் 2π போட்டுருங்க. என்ன வரும்? e power 2π by 1 plus n square into sin n into 2π 2n pi minus n into cos n into 2π 2n pi minus இப்போ 0 இருக்கா லோவர் லிமிட்ல x equal to 0 எங்கெல்லாம் x தெரியுதோ அங்கெல்லாம் 0 போட்டுறணும். அப்போ என்ன வரும்? e power 0 by 1 plus n square into sin n into 0 0 minus n into cos n into 0 0 equal to 1 by pi into இங்கே ஒரு விஷயம், இங்கே அப்படி என்ன இருக்குன்னு பாருங்க. sin 2n pi இருக்கு, cos 2n pi இருக்கு, e power 0 இருக்கு, sin 0 இருக்கு, cos 0 இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா இந்த வேல்யூஸ் எல்லாம்? ஆமாம் தெரியும் தான். என்ன தெரியும்? since sin 2n pi equal to 0, cos 2n pi equal to 1, e power 0 equal to 1, sin 0 equal to 0, cos 0 equal to 1 எல்லாமே தெரியும் தானே? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்? e power 2π by 1 plus n square into sin 2n pi 0 minus n into cos 2n pi 1 minus of e power 0 1 by 1 plus n square கிடைக்கும். sin 0 0 minus n into cos 0 1. ரைட்டா? இது என்ன ஆகும்னா e power 2π by 1 plus n square into 0 minus n into 1 ன்னா n, ரைட்டுங்களா? n into 1 ன்னா n. அப்போ 0 minus n ன்னா minus n, அப்படி minus n எழுதுங்க. minus 1 by 1 plus n square into இங்கேயும் அதே கதை தான், minus n தான் வரும். ரைட்டா? இப்போ இங்கேயும் ஒரு minus n இருக்கு, இங்கேயும் minus n இருக்கு. இந்த minus n வெளில எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? minus n by pi into e power 2π by 1 plus n square minus 1 by 1 plus n square. ஈஸியாக இருக்குங்களா? ரைட்டு. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேயும் டினாமினேட்டர் எடுத்து எழுதுங்க, அதாவது எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை. அப்போ என்ன வரும்? minus n by pi into டினாமினேட்டரில் 1 plus n square தான் வரும். நியூமரேட்டரில் e power 2π minus 1, e power 2π minus 1. இதை இன்னொரு மாதிரியும் எழுதலாம். எப்படி? இந்த நியூமரேட்டரையும் இந்த நியூமரேட்டரையும் சேர்த்து எழுதுங்க. ஓகேவா? இப்போ பை இன்ட்டு டினாமினேட்டர் இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் எழுதுவோம், டினாமினேட்டரை பக்கத்தில் எழுதுவோம். அவ்வளோதான் மேக்ஸ். ஓகேவா? இதுதான் நமக்கு கிடைச்ச bn வேல்யூ. therefore bn equal to minus n into e power 2π minus 1 by pi times 1 plus n square. ஓகே, அழகாக இதுக்கு ஒரு பாக்ஸை போட்டிங்கன்னா முடிஞ்சுது. அப்படியே உங்கள் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஃபுல் மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஒரு மார்க் கூட குறைக்கிறதுக்கு மனசே வராது. அப்படியே நீட்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஃபுல்லாக கிடைச்சிடும். a0 an bn வேல்யூஸ் வந்துடுச்சு. அடுத்து நம்ம ஃபைனல் ஸ்டெப்பு. இந்த ஃபார்முலாக்குள்ளார a0 an bn வேல்யூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோரியர் சீரீஸ் வந்து கிடைச்சிடும். ரைட்டா? போட்டுடலாமா? ரைட்டு. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு? we have 1 f of x equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? a0 an bn வேல்யூஸ் போடணும். ரைட்டா? அதை தான் இங்கே கிளியராக தெளிவாக எழுதுற போகிறோம். சப்ஸ்டியூட் a0 an bn values in 1, அதாவது above equation. ஓகேவா? அப்போ we get என்ன கிடைக்கும்?
தெரியல பார்ப்போம். f of x equal to இப்போ a0 வந்து ஒரு fraction ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, இங்க நான் மேலே போட்டேன்னா மேலே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும் by 2, ஒரே டைமில் கொஞ்சம் சொதப்பல் லைட்டாக சொதப்பத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த a0 by 2-ஐ ஈஸியாக இப்படி எழுதிக்கலாம், a0 into 1 by 2. ஓகேவா, ரெண்டும் ஒன்று தானே, அப்படி எழுதிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஃப்ராக்ஷன் இருக்கிற இடத்துல கொஞ்சம் குழம்பி போயிட்டு வேறு மாதிரி எழுதிடுவாங்க. எல்லாமே இங்கே வரைக்கும் நீட்டாக எழுதிட்டு இங்கே சொதப்ப நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ பாருங்களேன் எப்படி ஈஸியாக ஆக போகுதுன்ட்டு. a0 வேல்யூ போடுங்க, e power 2 pi minus pi minus 1 by pi into 1 by 2. ஈஸியாக இருக்கா, ஈஸி தானே. ப்ளஸ் summation n equal to 1 to infinity an வேல்யூ, an என்ன இருக்குது நம்மக்கிட்ட, e power 2 pi minus 1 by pi into 1 plus n square into cos nx plus bn value minus n into e power 2 pi minus 1 by pi into 1 plus n square. bn என்றதுனால sin nx கூடவே வரும். ஓகேங்களா, இப்போ இந்த மூணு டேர்ம்ஸும் பார்த்தீங்கன்னா e power 2 pi minus 1 by pi எல்லா டேர்ம்ஸ்லேயும் இருக்குது பாருங்க. e power 2 pi minus 1 by pi, e power 2 pi minus 1 by pi எல்லா டேர்ம்ஸ்லேயும் இருக்கா. ஸோ எல்லா டேர்ம்ஸ்லேருந்தும் அந்த e power 2 pi minus 1 by pi-ஐ வெளில எடுத்துலாம். ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட், அதனால நம்ம வெளில எடுத்துட போகிறோம், அவ்வளோதான். அப்போ என்ன வரும், e power 2 pi minus 1 by pi வெளில எடுத்தாச்சுன்னா இங்கே ஒரு 1 by 2 மீறும் ஃபர்ஸ்ட் டேர்மில். அடுத்தடுத்த டேர்மில் என்ன மீற போகுதுன்னு பார்ப்போம். இங்கே இதையும் எடுத்துட்டோம், அப்போ 1 by 1 plus n square into cos nx மீறும். அதை எப்படி எழுதலாம், cos nx by 1 plus n square எழுதலாம். ப்ளஸ் இங்கே வந்து e power 2 pi minus 1 by pi வெளில எடுத்துட்டோம், இதையும் வெளில எடுத்துட்டோம். அப்போ என்ன மீறும், இது மூணு டேர்ம்ஸ் மீறுமா. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, என்னவா மாறும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அந்த மைனஸ் இங்கே பத்திரமா போட்டுடணும், விட்டுறக்கூடாது. ஓகேவா, இப்போ இந்த n sin nx டினாமினேட்டரில் 1 plus n square, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு ப்ராப்ளம். பார்த்தீங்களா, ஈஸியாக முடிஞ்சது இல்லையா, அவ்வளோதான் ப்ராப்ளம். இதுக்கு போய் நம்ம பயந்துகிட்டே இருந்தோம், ஐயோ ஃபோரியர் சீரீஸ் அப்படின்ட்டு. ஈஸி தான், இது பயங்கரமான ஈஸியான ப்ராப்ளம். சரி, ஓகே. இப்போது சம்மேஷனுக்குள்ளார 2 டேர்ம்ஸ் இருக்குது. இது வேணும்னா நீங்கள் பிரித்து எழுதுக்குங்க. இந்த 2 டேர்ம்ஸுக்குமே சம்மேஷன் எழுதிக்கலாம். நான் பாருங்க, நான் எழுதுகிறேன் ஃபைனல் ஆன்சரில். therefore f of x equal to e power 2 pi minus 1 by pi into 1 by 2 plus summation n equal to 1 to infinity cos nx by 1 plus n square plus into minus. எப்பயுமே நம்ம பிரித்து எழுதும்போது அந்த சைன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணணும், கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், அந்த லாஸ்ட்டில் ஒரு ப்ளஸ் மைனஸ்க்காக மார்க்ஸ் நமக்கு போகணுமா, தேவையில்ல, அவ்வளோ ரிஸ்க்கு. அதனால கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி டைம் எடுத்து அப்படியே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்படி போடுங்க, ஈஸியாகிடும். ஓகே, summation n equal to 1 to infinity n sin nx by 1 plus n square. முடிஞ்சதுப்பா, அவ்வளோதான். ஓகே, இங்கே அப்படியே நான் கோத்துடுவேன், என்னது is the required Fourier series. நீங்கள் வேணும்னா செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ப்ராப்ளம். ஈஸியாக இருக்கு இல்லையா, ரைட்டு. So this is all for now. We'll see you in the next video. Until then, bye.